இன்னைக்கு காண பொங்கலுக்கு என்னுடைய சாரீ இதுதான். இது வந்து ஒரு மெரூன் கலர். அண்ட் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் என்னோடய ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா, ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணுறது. இதுதான் உங்களுக்கு எப்படின்னு நான் இந்த சைடு நான் ஆல்ரெடி போட்டேன், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஹேர் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே வந்து ஹேர் ஸ்டைல் நான் மோஸ்ட்லி கோம்போ இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணுறேன், கை தான். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு மெயினே. இதுக்கு நான் வந்து எந்த ஒரு கோம் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் கையிலேயே வந்து இப்படி எடுத்து ட்விஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு ஹேரும் விட்டுறாதீங்க. எல்லா ஹேருமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சில நான் மோஸ்ட்லி இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் வந்து போடுவேன். அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் நான் போடுற ஒரு ஹேர் ஸ்டைல். அண்ட் இந்த மாதிரி லாங் ஹேர் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பெட்டர் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து போங்க. ரொம்ப ஈஸியும் கூட இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது. இது ஒன்றும் பெருசாக கிடையாது. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு இந்த மாதிரி டிக்டாக்கு இல்லைன்னா வந்துட்டு நார்மல் பாபி பின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. என் பாபி பின்ஸ் வந்து கொஞ்சம் என் முடி இழுக்கும், அதனால நான் அதை இப்போ யூஸ் பண்ணல. ஜஸ்ட் டிக்டாக். பார்த்தீங்களா, அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து மேக்கப் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து லிப் பாம் போட்டாச்சு. இப்போ நான் வந்து வீட்லேயே செஞ்ச பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட்லேயே நான் ஒரு லிப்ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். தெரியுதா? ஸோ டேப்பிங். இந்த மேக்கப்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கையிலேயே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த ப்ரஷ்ஷு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் கையிலே நான் இப்படி தான் வச்சுப்பேன். யாரும் வந்து கலாய்க்கக்கூடாது. ஓகே? ஸோ நல்லா வந்து ஒரு பிக்மெண்டேஷன் கிடைக்கும். அவ்வளோதான். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் இது வந்து ரொம்ப லைட்டாக நான் வந்து ரொம்ப லைட்டாக ஏன்னா இது வந்து கிளிட்டரியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டாக ஐப்ரோ, ரொம்ப லைட். ஓகே? ஸோ நான் ஐ ஷேடோ நான் போட்டேன். இந்த இயரிங் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது, அதனாலேயே நான் இந்த செட் எடுத்தேன். ஸோ இதை வந்து போட்டுக்கலாம். நல்லா இருக்கா? அண்ட் அதே மாதிரி இந்த சைடும் மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு இயரிங்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இதோட செட்டே வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று என் ஃபேஸில் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது என்னங்கிறது தெரியுமா? வெயிட். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய பிந்தி. அவ்வளோதான். என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் ப்ரஷிங் தேவை கிடையாது. நான் அப்படியே நேச்சுரலாக தான் விட்டுருக்கேன். வளையல் வந்து நான் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வளையல். ஓகேங்களா? இந்த வளையல் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிலஜலன்னுலாம் எதுவும் போடல. ரொம்ப சிம்பிளான வளையல். ஓகே? அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கலரில் ரோஸ் வீட்லேயே வந்து பூத்துருந்தது. ஸோ இதையும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான்.
இவ்வளோதான் என்னுடைய காணும் பொங்கல் மேக்கப் லுக். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Twinkle Balani.